யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, கண்டிப்பா இந்த ஓட்ஸ் எக் ஆம்லேட் ட்ரை பண்ணி பாருங்க. நான் இன்னைக்கு நாட்டுக்கோழி முட்டைய வச்சு தான் இந்த எக் ஆம்லேட் ரெடி பண்ணேன். இதுக்கு 1 கப் மல்டிகிரெயின் ஓட்ஸ் எடுத்துக்கலாம். இத மிக்ஸியில வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியாவே இத மேக் பண்ணிடலாம். இது கூட வந்து நான் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸியில அரைச்சிங்கன்னா நல்லா பவுடரா உங்களுக்கு ரெடி ஆயிடும். இந்த மாதிரி பவுடரா கம்ப்ளீட்டா ரெடி ஆயிடும். இது கூட வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி ஊத்தி மறுபடியும் மிக்ஸியில நல்லா அடிச்சுக்கோங்க. அடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி பேட்டர் ரெடி ஆயிடும். இது கூட வந்து 2 நாட்டுக்கோழி முட்டை எடுத்துருக்கேன். நீங்க நார்மல் முட்டை கூட எடுத்துக்கலாம். இத அப்படியே சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் மிக்ஸியில அடிச்சிட்டிங்கன்னா, நல்லா நம்ம கையில அடிக்கிறத விட இது மாதிரி மிக்ஸியில அடிச்சிட்டிங்கன்னா, ஆம்லேட் நல்லாவே வரும். இது கூட மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். நான் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூட நான் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா சோப்பர்ல கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு கேரட்டை மட்டும் துருவி சேர்த்துருக்கேன். ஒரு தக்காளி சின்ன சின்னதா கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்தாச்சு. இப்போ ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதா பொடியா கட் பண்ணி, கொத்தமல்லி தழையும் கட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு, உப்பு தேவையான அளவு இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் தோசை ஊற்றுற மாதிரி நல்லா ஊற்றி அப்படியே திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஓட்ஸ் எக் ஆம்லேட் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஹேவ் அ நைஸ் டே. சண்டேவை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள்.